ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் நெய் தீர்ந்துருச்சுங்க. சரி அதில் போய் கடையில் போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனேங்க. ஆனால் அது அங்கே போய் பார்த்தா சர்ப்ரைசிங்காக எப்பயும் வெண்ணெய் வந்து அதாவது பட்டர் வந்து எப்பயும் ஒரு 200 கிராமு அப்புறம் ஒரு 100 கிராம் மட்டும்தான் இருக்கும். அன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி அரை கிலோ இருந்துச்சுங்க. நான் ஏற்கனவே சரி அரை கிலோ இருந்தால் சரி நாம் எடுத்து நெய் உரிக்கிடலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டே இருந்தேங்க. திடீர்னு அன்றைக்கி இருந்துச்சா சரின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேங்க. வாங்கிட்டு வந்து நானும் ஜாலியாக சரி நம்ம இதில் நெய் உரிக்கிடலாம், சரி பாட்டிலில் அடைக்கிறது பாட்டிலுக்கும் சேர்த்து காசு வாங்குகிறாங்க, அதனால் நம்ம வந்து என்னால் ஃப்ரெஷ்ஷான நெய்யை வந்து உரிக்கிடலாம் அப்படின்ட்டு வந்து உருக்குனங்க. ஆனால் அது வந்து நான் வந்து சால்டட் பட்டர் வாங்கிட்டு வந்துட்டேங்க. என்னடா சால்டட் பட்டர், அதுவும் இடையில தான் நான் பார்த்தேன், என்னடா ஒரே கருப்பாக வருது அப்படின்ட்டு கொஞ்சம் வாயில் வச்சு பார்த்தேங்க. அந்த குருணையை உப்பு படிச்சிச்சுங்க. அதுக்கடுத்து ஆஹா வெறும் பட்டர் தான் வாங்கணும், அன்சால்ட்டடை நாம் சால்ட்டட் வாங்கிட்டு வந்துட்டோமே அப்படின்ட்டு எப்படியோ காய்ச்சி வச்சுட்டேங்க. ஆனால் கமகமப்பாக இருந்துச்சுங்க. இது அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்களா கொஞ்சம் அடியில் வந்து அந்த டஸ்ட்டு அந்த உப்பு தங்கிருச்சுங்க. மற்றபடி கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. நான் ப்ரெட் டோஸ்ட் பண்ணேன், அப்புறம் குழம்புக்கெல்லாம் ஊற்றுனங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஒரு ஸ்பூன் எடுத்து குடிச்சு பார்த்தாங்க, நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து மறுநாள் எடுத்ததுங்க. இந்த பாருங்களேன், நல்லா தான் இருக்குங்க. ஆனால் நீங்கள் கவனமாக பார்த்து வாங்குங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.